கலந்து கொள்ளும்போது நீண்ட நேரம் இவரால் தொடர்ச்சியாக நடனமாட முடியாது அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான செய்தி. அதாவது துபாயில் நடந்துகிட்டு இருக்க ஒரு கார் ரேஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் கலந்துக்கிட்டாரு. அப்போ ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தினால அஜித்குமார் அவர்கள் ஓட்டி வந்த காரு 4 சுற்று சுற்றி ஒரு விபத்தை சந்திச்சிருக்கு. இதை பார்த்து பதறி போன நடிகர் அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் எல்லாரும் தலைக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 ரோல் அடித்தாலும் அங்கிருந்து இறங்கி தெம்பா நம்ம வலிமை படத்தோட ட்ரெயிலில் வர மாதிரியே அஜித் அவர்கள் இறங்கி வந்தார் அப்படிங்கிறது தான் அவர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் திருப்பி தரக்கூடிய ஒரு தகவல். எங்கே வேணால் கார் ரேஸ் போங்க, பைக் ரேஸ் போங்க, ஆனால் போன மாதிரியே பத்திரமா திருப்பி வாங்க, ஏன்னா உங்களை திரையில் கொண்டாடுறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அஜித் ரசிகர்கள் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு சொன்ன முதல் வசனமாக இருந்தது. எப்படியோ இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு தொடர்ந்து ஆத்மோடு இணைந்திருங்கள். நன்றி.